பண்ணைக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்குற கோழிகள் இல்லைங்க நம்ம கோழிகள். வெளியில் நல்லா சுதந்திரமாக மேய்ஞ்சு நல்ல இலைதழைகளை சாப்பிட்டு வளர்கிற கோழி தாங்க நம்ம சோனாலி கோழிகளும் நாட்டுக்கோழிகளும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சோனாலி கோழிகளையும் நாட்டுக்கோழிகளையும் வெளியில் மேய்ச்சல் முறையில் வளர்த்துக்கிட்டு வரோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால தீவன செலவும் குறையுது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாட்டுக்கோழிகளும் நம்ம சோனாலி கோழிகளும் வளர்த்துக்கிட்டு வரோம். கோழிகள் எல்லாமே நம்ம வெளி மேய்ச்சலில் தாங்க வளர்த்துக்கிட்டு வரோம். தீவன செலவு அதனால் நமக்கு கம்மி தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாக அவங்க வெளியில் மேய்ச்சலில் தாங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண விவசாயி கூட நம்ம ஒரு 100 கோழியிலேருந்து மாதத்துக்கு நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியுங்க நம்ம இந்த கோழி வளர்ப்பில். பொதுவாக சோனாலி கோழிகள் சீக்கிரமாக எடை வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, அது ஆண்டுக்கு அதிக அளவில் முட்டையிடுத ஒரு ரகந்தாங்க சோனாலி கோழிகள். நம்ம இந்த மேய்ச்சல் முறையில் வளர்த்துக்கிட்டு வர்றதுனால கறியோட டேஸ்ட்டும் நாட்டுக்கோழி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அதனால் நமக்கு வெளியில் மார்க்கெட்டில் இந்த கோழிகளுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு ரேட்டுமே நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்மகிட்ட பண்ணையில் வாங்கிக்கிடுவாங்க. அதனால தான் நம்ம இப்போ சோனாலி கோழிகளை செலக்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு வரோம். சோனாலி கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக தாங்க இருக்கும். நம்ம இப்போ இந்த கோழிகள் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கோழிகள் தாங்க வாங்கியிருந்தோம். ஃபுல்லாக இப்போ ஒரு 2 மாதம் 1.5 மாதம் இல்லைன்னா 2 மாதம் ஆகிருக்கும். கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் மேய்ச்சலில் நம்ம திறந்து விட்டுருவோங்க. காலையில் ஃபுல்லாக வெளியில் நம்ம வாழைத்தோப்பு இருக்குங்க, அதுக்குள்ளே தாங்க எல்லா கோழிகளுமே மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்தந்த டயத்துக்கு மட்டும் ஃபார்ம் முன்னாடி இற சாப்பிட்றதுக்காண்டி டயத்துக்கு வந்துக்கிடுவாங்க. நம்ம வாங்கிட்டு வரும்போது கோழிகள்லாம் சின்ன சைஸில் தாங்க இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவல் எல்லாமே கூவிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பொட்டை கோழிகளும் முட்டையிடுத பருவத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சோனாலி கோழிகள் பார்த்திங்கன்னா நாட்டு கோழிகள் மாதிரி நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, முட்டையுமே நாட்டுக்கோழி முட்டை மாதிரியேங்க தான் இருக்கும். நம்ம முட்டை இட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக போடுவோம். கோழிகளெல்லாம் நம்ம பண்ணைக்குள்ளேயே அடைச்சி வச்சு இற போட்டால் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாகவும் கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் மேய்ச்சலில் நம்ம ஒரு 6:30 திறந்து விட்டுறது. அப்பத்துலேருந்து அவங்க வெளியில் சாயந்தரம் ஒரு 6:30 வரைக்குமே வெளியில் மேய்ச்சலில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. கோழிகள் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா களை-செடிகள் இலை எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஓரளவு நம்ம குப்பை மேனி கீழே நெல்லி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்துக்குள்ளே நிற்கிங்க. அதெல்லாம் கொத்தி கொத்தி நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்திங்கன்னா இருக்குங்க. வெளியில் கோழியெல்லாம் மேய்ச்சல் இருக்கிறதுனால இப்போ நமக்கு தீவனம் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க போய்கிட்டு இருக்கு. பண்ணைக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் அதிக அளவில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கம்மியாயிடுச்சு தீவனம் பார்த்திங்கன்னா. பொதுவாக சோனாலி கோழிகள்லாம் 1.5 கிலோலேருந்து 2.5 கிலோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதான் தடவை வளர்க்குறோம். அதனால் போக போக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கோழியோட வளர்ப்பை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வெளி மேய்ச்சலில் தாங்க இருக்குது. நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது கோழிகள். நல்லா நம்ம கோழிகள் வாங்கும்போது நல்ல கோழிகளாக செலக்ட் பண்ணி வாங்கணுங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம கோழிகளை செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா இறப்புமே நமக்கு இருக்காது. நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோழிகள் தான். நமக்கு இங்கே கோழிகள் இறப்பு கிடையாது. கோழிகள் ஃபுல்லுமே நல்லா ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது. நம்மகிட்ட இருக்க அசீல் கோழிகள் இப்போ எல்லாமே முட்டை வச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடு இருக்காங்க. ஆனால் நம்மளோட மெயின் பார்த்திங்க அப்படின்னா சோனாலி கோழிகள் தான். ஏன்னா சோனாலி கோழிகள் தான் நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோம். அசீல் கோழிகள் சாம்பிளுக்காண்டி நம்ம 10 கோழி மட்டும்தாங்க வாங்கியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. முட்டையெல்லாம் நல்லா நம்ம டெய்லி வைக்கிறாங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவங்கள பற்றி எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க வாட்டிக்கு மேய்ச்சல்லே இருந்துக்கிட்டு இருக்காங்க. கோழிகளுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீவனமாக கம்பு கொடுத்துக்கிட்டு வரோம்.
கம்பு வந்து நம்ம கோழிகளுக்கு இங்கே வந்த புதுசில் கொடுத்தப்போ கோழிகள் வந்து நிறைய கோழிகள் வந்து சாப்பிடலைங்க. அவங்க வந்து தீவனம் போட்டு வளர்த்துருப்பாங்க போல். இங்கே வந்து அவங்க வந்து கம்பு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்பு வந்து நல்லா சாப்பிடுதுங்க. கம்பு போடுறதுனால கோழி கொஞ்சம் நல்லா வெயிட்டை கொஞ்சம் நம்ம அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க கம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீரும் தீவனமும் வச்சிட்டோம்னா கோழிகள் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நோய் வந்து வராதுங்க. விவசாய இடம் வச்சுருக்கிறவங்க என்ன விவசாயத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 100 கோழிகள் வாங்கி வளர்க்கும்போது இதிலேருந்து நமக்கு மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நம்மளோட டெய்லி செலவுக்குமே வந்து அந்த முட்டைகள்லாம் விற்கும்போது டெய்லி நமக்கு அந்த செலவுமே வந்து ஓடிடுதுங்க. பொதுவாக மேய்ச்சல் முறையில் வளர்க்குற கோழிகள் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அது மாதிரி தான் நம்ம சோனாலி கோழிகளும் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால நாட்டுக்கோழிகளோட டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை வந்து வளர்த்து பார்த்தா தாங்க தெரியும். அதே மாதிரி வெளியிலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த கோழிகளை பார்த்தா நாட்டுக்கோழின்னு தாங்க நினைக்காங்க. நமக்கு தான் தெரியும் அது வந்து சோனாலி வகை கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சேவல்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது ரொம்ப சின்னதாக ஒரு கிலோ அந்த அளவுக்கு கூட இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேவலுமே நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்து வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி பொட்டை கோழிகளுமே வந்து ஒரு 900 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வெளி மேய்ச்சலில் விட்டுருக்கோம், கம்பு கொடுக்குறோம். அதனால் வந்து வெயிட் ஓரளவு மேனேஜ் ஆகி நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே வந்து வெயிட்டுமே வந்து இவங்களுக்கும் வந்து வந்துருச்சு. எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது. எப்போதுமே அவங்க கூட்டம் கூட்டமாக தாங்க இப்படி இற சாப்பிட்றதுக்கு வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தோப்புக்குள்ளே போயிடுறாங்க. ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அப்படி வந்து நம்ம ஃபார்மு அழகாக இருக்குங்க. அப்படியே பச்சை பசேன்னு இருக்கிற புல்லுக்குள்ளே நல்லா எல்லா கோழிகளும் அப்படி பரவலாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது, மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்குது. மேய்ச்சலை முடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் அவங்க டயத்துக்கு கரெக்டாக நம்ம ஃபார்ம் முன்னாடி வந்துடுவாங்க. அப்புறம் இற சாப்பிட்டு அவங்களே வந்து தன்னால் நம்ம பண்ணைக்குள்ளே போயிடுவாங்க. அவங்கவுங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து பண்ணைக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. பதிவாக ஒரு இடத்துக்குள்ளே தான் அவங்க போய் தூங்குவாங்க. அதே மாதிரி உள்ளே வந்ததுமே அவங்க இடத்துல போய் இருந்துக்கிடுவாங்க. இவங்க வெளியில் மேய்கிறதுனால நம்ம ஃபார்மும் கொஞ்சம் பகல் டைமில் ஃப்ரீயாக இருக்குங்க. அதனால் வந்து கொஞ்சம் சுத்தமாக நல்லாவே சுத்தமாக இருக்குது. ஃபார்ம் வந்து பகல் டைம் ஃபுல்லும் வந்து பண்ணைக்குள்ளே இருக்கும்போது வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுத்தம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோய் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நல்லாவே சுத்தமாக தாங்க இருக்குது. ஏன்னா பகல் டைமில் வந்து உள்ளே கோழிகள் வராது. முட்டையிடுற கோழிகள் மட்டும்தாங்க உள்ளே வராங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு இடத்துல போய் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா உள்ள பண்ணைக்குள்ளே வந்து அடைஞ்சிருந்தாங்க. நம்ம கோழிகளுக்குன்னு முட்டை இடுறதுக்கு கொஞ்சம் இடம் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த கோழியை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மிஷினில் இல்லை இங்கனையாக தான் போய் முட்டை இடுதாங்களே தவிர நம்ம செட் பண்ண இடத்த கொஞ்சம் கூட அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி போக போக அது வந்து சோனாலி கோழிகள் நிறையா இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் முட்டை இடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படி விட்டால் அதை ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போடணுங்க. விவசாயத்தோடு சேர்த்து குறைஞ்ச முதலீட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு கோழி இப்போ நாட்டுக்கோழிகள் சோனாலி கோழிகள் வந்து ஒரு நல்ல சாய்ஸுங்க. உழைப்பு இருந்தால் தாங்க எந்த தொழிலனாலும் நிச்சயம் வருமானம் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம பண்ணைகளும் நம்ம எஃபர்ட் போடணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.